ஒரு நாள் வீட்டில் ஒருத்தன் துணி எடுத்து வைக்கிற அலமாரியை சரி பண்ணிட்டு இருந்தான். டைமை பார்த்தா 11:15. அப்பதான் அந்த கண்ணாடியில் வித்தியாசமான கையச்சு ஒன்று அங்கே இருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்கும்போது அவன் கையில் ஏதோ குத்தி ரத்தம் வந்துடுது. அப்போ அவன் கண்ணாடியை பார்க்கும்போது இவன் பக்கத்தில் பேய் ஒன்று உட்காந்து ஆணி அடிச்சுட்டு இருக்கு. அவனும் கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அந்த பேயை தொடலான்னு பார்க்குறான். ஆனால் தொட முடியலை. அந்த பேய் மறைஞ்சு போயிடறா. ஆனால் அடுத்த சில செகண்ட்லேயே அவள் வேற ஒரு இடத்துல உட்காந்து இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கா. அவள் உட்காந்து இருக்கா, ஆனால் அவளோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில் தெரியல. என்னடா அதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்துட்டு அந்த பக்கம் பார்த்தா அந்த பேய் முகத்தை இப்போ முழுசா பார்க்குறான். இப்போ அப்படியே அந்த பேய் கண்ணாடி வழியா கிராஸ் ஆகி அந்த பக்கம் போக அங்கே பீரோவோட கதவு ஓப்பன் இருக்கு. இவனும் யாரா இருந்தாலும் பரவாயில்ல பொழந்துடலாம்னு சொல்லிட்டு கையில சுத்தியோட கிட்ட போனா டப்புன்னு அந்த பேய் இந்த பையன் மேல கைய வச்சிருது. இவன் அந்த கண்ணாடிக்குள்ள போயிட்டான். டைம் கூட பாருங்களேன் தலைகீழ காட்டுது. இவன் கண்ணாடிக்குள்ள போனதுனால அந்த பேய்க்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அது வெளியில வந்துருச்சு. ஆனா நம்ம ஹீரோ உள்ள மாட்டிக்கிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம அனு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம்.